நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளாயிருந்தார்கள். இவ்வளவு பெரிய வாழ்த்தை. தேவனுக்கு முன்பாக, இந்த வார்த்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தேவனுக்கு முன்பாக. மனுஷனுக்கு முன்னே நடிக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இதுதான் ஒரு உண்மையா கிறிஸ்தவனுக்கு பள்ளம் கொடுக்கிற பெயர். 1000 பேர் இருக்கலாம், உங்களுக்கு ரெவரண்ட் இருக்கலாம், டாக்டர் இருக்கலாம், பிஷப் இருக்கலாம். ஆனா நீதிமான் என்ற பெயரை பெற்றிருக்கிறோமே, அதுதான் பாக்கியம். நீ நிறைய பேருக்கு ரெவரண்ட் என்று அழைக்கப்படணும், டாக்டர் அழைக்கப்படணும், அது தேவையில்லை. கவனிகள், நீங்களா நீதிமான் என்று அழைக்கப்பட்டோம், அதுதான் சிறந்தது. மரிக்கும் காலம் வரை பசுந்தரம் ஐயா, மெய்ப்ப சுந்தரம், எம்எல் ஜெருசிங் அவர்கள், சகோதரர் எம்எல் ஜெருசிங், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உலகத்தினுடைய அந்த மேன்மை மதிப்பு தேவையில்லை. பரலோகம் சொல்கிறது, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாயிருங்கள். கவனிங்க, இது ஏன் நீதியா இல்லை என்று சொன்னா, அது நாம் பிறக்கும்போது அப்படி பிறந்துட்டோம். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்ப தரித்தாள், நான் துர்க்கோணத்தை உருவானேன் என்ற முதல் குறிப்பு God is righteousness, நீதி உள்ள ஒரு தெய்வம். இரண்டாவது, man is incapable, மனிதன் நீதியாக வாழ்வதற்கே தகுதியற்றவன், முடியாதவனால. வேதம் சொல்கிறது, ஆனால் வேதத்துல சில வாழ்ந்திருக்கிறார்கள். தானியேல், யோபு, எத்தனையோ கதாபாத்திரங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்களும் அந்த வசலை நாம் இடம்பெற ஜெபம் பண்ணுவோம். 4வது குறிப்பு கவனிங்கள், நீதியாய் வாழ்வது சாத்தியமா? ஒரு 5 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். நீதியாய் வாழ்வது சாத்தியமா? நிச்சயம் வாழ முடியும். பிலிப்பை வாசிக்கிறோம், கோணலும் மாறுபாடுமான உலகத்துல குற்றமற்ற மக்களாய் வாழ முடியும். இட்ஸ் பாசிபிள். முதல் குறிப்பு, அன்பானவர்களே, ரோமர் 5:17 அந்த வார்த்தையை படியுங்கள். கிறிஸ்துவின் மூலமாய், ரோமர் 5:17, நீதியாகிய ஜீவனையும் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்து கொடுப்பது நீதி, கிருபை, பரிபூரணம். இந்த வார்த்தையை நான் திரையில் கூட பாருங்கள், நீதியாகிய பரிபூரணம். அப்படியானால் கிறிஸ்துவ வரும்போது, கிறிஸ்துக்குள் அர்ப்பணிக்கும் போது, கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் போது அவர் கொடுக்கிற ஒன்று என்றால் நீதியின் பரிபூரணம். அடுத்த ஒன்று இயேசு கிறிஸ்து என ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் அதிக நிச்சயம். தெரிந்த வசனம் தான். என்னுடைய குறிப்பு என்னவென்றால், God alone will make it possible. இந்த வார்த்தை படிக்கிறேன், ஒருவர் மூலமாய்